மலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முதலில் மனதில் தோன்றிய கதைக்கும் பின்பு அது திரைப்படமாக உருவானதற்கும் இடையில் மாற்றங்கள் நிகழ்ந்தனவா? இல்லை, நிறைய திருத்தங்கள் வந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு வாயில் சொல்லும் போது 4 நாளில் நடக்கிற மாதிரி சொன்னேன். இந்த ரீயூனியனுங்கிற மேட்ரு வந்து ரொம்ப அதில் ஒரு பெரிய பங்காக இல்லை. ரீயூனியனுக்கு வர்றாங்க, வரும்போது மீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் நடக்குது. அப்புறம் தான் இந்த ரீயூனியனோட பொட்டென்ஷியல் இன்னும் இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதிலே நிறைய விஷயங்களை சொல்லிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அது ஒரு நாளாக இருந்தது. அந்த ஒரு நாள் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுருங்கும் போது என்னோட ஒரு உதவியாளர் தான் சொன்னார், இல்லை சார், அவங்க ஜானுங்கிற கேரக்டர் வர்றதே சன்செட் ஆன அப்புறம் வர்றாங்க. ஒருவேளை அவங்க மறுநாள் காலையில் 10 மணிக்கு கிளம்புற மாதிரி இல்லாமல் ஒரு 6 மணிக்குள்ளே கிளம்பிட்டாங்கன்னா அவங்க இருந்ததே சன்செட் டு சன்ரைஸ் தான். இது ரொம்ப ஒரு அழகாக கொடுக்கும் அப்படின்னு தோணுச்சு. அவங்க இருந்த டைமில் வந்து வெளிச்சமே இல்லை, அந்த இருட்டிலே தான் எல்லாமே நடந்தது. ஆனால் அவங்க அவ்வளோ கண்ணியமாக இருந்தாங்கங்கிறத சொல்லலாமே. நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. இப்படி மாற்றங்கள் இருந்தது. பட் ஓவரால் அந்த சீன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட் டைமே வந்துருச்சு, டைலாகோடு வந்துருச்சு. பட் அதை பட்டத்திட்டுறதுங்கிறது அது கிட்டத்தட்ட ஷூட்டிங் போய் டப்பிங் வரைக்கும்லாம் நடந்தது. படத்தில் வருகிற ராம் கதாபாத்திரத்துக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான தொடர்பு என்றால் எதை சொல்வீர்கள்? ராம், ஜானு இவ்விரு கதாபாத்திர வாழ்வில் வேறு யாரேனும் பாதிப்பு செலுத்துகிறார்களா? நான் எழுதின கேரக்டர் அது ஒரு கனெக்ஷன். இன்னொன்று, தொழில் வந்து கொஞ்சம் நான் பண்ணிகிட்டு இருந்த தொழிலுக்கும் அதுக்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டு. நான் வைல்ட் லைஃப்பில் இருந்தேன், அது ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர். ரெண்டுமே ஊராக திரிகிற ஒரு கேரக்டர் தான். அந்த ஒரு தொடர்பு இருந்தது. மற்றபடி 2 கேரக்டருமே ஒருத்தர்கிட்டேருந்து எடுத்து வச்ச கேரக்டர் கிடையாது. இப்போ ராம்ங்கிற கேரக்டர்லேயே வந்து என்னோடய கேரக்டர் கொஞ்சம் இருக்கும், நான் பார்த்த ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபரோட இருக்கும். இது உண்மையிலேயே ஒருத்தர்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு கேரக்டர் தான். அதாவது இந்த வயசுக்கும், அதாவது ஒரு மிடில் ஏஜ் வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் தன்னுடைய ஸ்கூல் டேஸில் லவரை நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டே ஒரு பையன், அவருடைய கேரக்டர் மேஜராக அதில் வச்சேன். பட் அவருடைய ரியல் லைஃப் கேரக்டர் அப்படியே வைக்க முடியல. அவருடைய நிலைமை இருக்குல்ல, அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சது கொஞ்சம் நான் இது பண்ணிவிட்டேன். ஜானு கேரக்டரும் அதே மாதிரி தான். எனக்கு பிடிச்ச சிலருடைய கேரக்டர் அதில் இருக்கும். எங்கள் அம்மாவோட கேரக்டர் கொஞ்சம் இருக்கும், ஒய்ஃபோடது கொஞ்சம் இருக்கும். அவங்க ட்ரெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட காஸ்டியூம் டிசைனரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் தான் அது. ஸோ இப்படி ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் அது. விஜய் சேதுபதி மற்றும் த்ரிஷா என்ற புது கலவையை எழுதும் பொழுதே தீர்மானித்தீர்கள் அல்லவா? அடுத்து பின்னணி குரல் கொடுத்தவரையே பாடுவோம் வைத்தீர்கள் அல்லவா? எழுதும் போதே வந்தது தான். ஏன்னா எழுத ஆரம்பிக்கும் போது பிளான் பண்ணிட்டு எழுத ஆரம்பிக்கல. சேதுவையும் த்ரிஷாவையும் இந்த படத்தில் ஒன்றா நடிக்க வைக்கிறோம் அப்படி யோசிக்கலை. எழுதும் போது சேதுவோட முகம் வந்துச்சு, ஃப்ரெண்டு, அதனால் வந்துருச்சு. எனக்கு என்னென்னா ஒரு நல்ல அருமையான நடிகர் வேணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாகவே இருந்தேன். அதனால் அவரை நினச்சிக்கிட்டே எழுதுனது தான். அந்த படத்தில் வர்ற மாதிரி தான் ஒரு லேட்டர் ஸ்டேஜில் ஒரு ஹீரோயினுக்கான முகம் வேணும். ஏன்னா அது வந்துச்சுன்னா தான் நம்ம அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். இயல்பாக வந்துருச்சு, த்ரிஷாவோட முகம் வந்துருச்சு. ஏன் வந்துச்சுன்னு அப்புறமா தான் நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் த்ரிஷா கூட ஒர்க் பண்ணது கிடையாது, அசிஸ்டண்ட் அந்த மாதிரி ஒர்க் பண்ண, கேமராமேனாகவும் ஒர்க் பண்ணது கிடையாது. சொல்லப்போனால் அவங்க படங்களே நான் ஒரு 5 படங்கள் தான் நான் தேட்டரில் பார்த்துருப்பேன். ஏன் வந்துச்சுன்னு யோசிக்கும் போது என்னென்னா, அகைன் அதான் ஒரு சீசன்டு ஆக்ட்ரஸ் வேணும், அவங்க மேலே ஒரு நம்பகத்தன்மை வேணும், தமிழ் தெரிஞ்சிருக்கணும், ஒரு தமிழ் அறகுறையாக தெரிஞ்சவங்களாக இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்கணும், அந்த வார்த்தை புரிஞ்சு அவங்க. ஏன்னா தஞ்சாவூர்லேருந்து வர பொண்ணு, ஒரு இதில் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோயின் மாதிரி கிடையாது, ஃபுல்லி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். ஸோ அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும். இவ்வளோ நிறைய விஷயங்கள் அதில் இருந்தது. வினை தாண்டி வருவாயில் கொடுத்துருக்காங்க. இல்லை, சின்மயி அப்ரோச் பண்ணும்போதே நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ஃபோன் பண்ணி நாங்கள் என்ன கேட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு 96 ஒரு படம் எடுக்கிறோம், அதில் இத்தனை பாடல்கள் இருக்குது, நீங்கள் பாடணும், டப்பிங்கும் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அது என்னது அப்படியே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் சொன்னேன், இல்லைங்க, இந்த மாதிரி படத்திலே வந்து அவங்க ஒரு பாடகியாக தான் வர்றாங்க, ஒரு அமெச்சூர் சிங்கராக வராங்க. அதனால் அதே மாதிரி மேல் வாய்ஸுமே பார்த்தா எல்லா பாட்டும் பிரதீப் தான் பாடியிருப்பார். அந்த ப்ரோமோ சாங் மட்டும்தான் கோவிந்த் பாடியிருப்பார். ஸோ
படத்தில் 2 வாய்ஸ் தான் வரணும், அது ஒன்று. இன்னொன்று நான் உங்கள்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் சொன்னோம். சின்மைக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லி தான் அவங்கள பாடவே கூப்பிட்டு வந்தோம். ஸோ தட் அவங்கள்ட்டேருந்து ஏதாவது ஒரு விஷயம் இம்ப்ரவைஸ் ஆகும் அப்படின்னு பெரிய சப்போர்ட் அவங்க. கவிதாலயா கிருஷ்ணன், ஜனகராஜ் என திரையில் மறைந்து போன நடிகர்களை மீண்டும் பார்க்க முடிந்தது. 90களின் பிரதிபலிப்பை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இவர்கள் நடிக்க அழைக்கப்பட்டார்களா? ஆமாம், அதுதான் உண்மை. என்னென்னா இந்த படங்களே வந்து இந்த படம் 96 வந்து 90களோட பாதிப்பில் வர்ற ஒரு படம் தான் இது. அதில் அந்த பாதிப்போட விளைவு தான் இந்த ராம் ஜானுங்கிற கேரக்டர்ஸுமே. அவங்க தேர் 90s கிட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த 90களோடைய அது ஒரு அருமையான காலகட்டம். அது அந்த 90களில் வந்து இருந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்தினாலே நமக்கு ஜாலியாக இருக்கும், கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். அதை சினிமாவில் ஞாபகப்படுத்தக்கூடியவங்கன்னா இந்த நடிகர்கள், குறிப்பாக துணை நடிகர்கள். ஜனகராஜ் சார்லாம் அப்போ அந்த டைமில் நிறைய படங்கள் நடிப்பார், எல்லாத்துலேயும் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பார். அவர் பண்ணுற காமெடி ரோல்லையும் ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அதுக்கு அவரை சூஸ் பண்ணோம். ஏன்னா அந்த வாட்ச்மேன் கேரக்டர் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கணும், குழந்தைங்களோட இருந்து ஒரு குழந்தையாகவே இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி இருக்கணும், பேசும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதே இதில் கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தா அந்த சலூனில் இருக்கவங்கலாம் நிறைய அந்த ரியல் எஸ்டேட் டீல் பண்ணுவாங்க. ஸோ படப்படன்னு பேசுவாங்க, அது முடிவெட்டுற மாதிரியே இருக்கும் அவங்க பேசுகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய ஒருத்தராக இருக்கணும்னு. அப்போ நான் ஒரு நிறைய படங்கள் பார்த்துருக்கேன், பாலச்சந்தர் சார் படங்கள், அபூர்வ சகோதரர்கள், எல்லாத்துலேயுமே அவரை நம்ம கான்ஸ்டண்ட்டாக பார்க்கலாம். சரி, அவரை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நல்ல வேளை 2 பேருமே உடனே ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு சீன் 2 சீன் வர்ற கேரக்டர்ஸ் மறுத்துருவாங்களோன்னு நினச்சேன். நல்ல வேளை ஒத்துக்கிட்டாங்க. அது நமக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. திரும்ப 90s ரீவிசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். படமும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். யாரிடமும் இயக்கம் சார்ந்த உதவியாளராக பணியாற்றவில்லை. அடுத்து ஒளிப்பதிவாளராக இருந்த படம் இயக்கியிருக்கிறீர்கள். ஒளிப்பதிவாளராக நிறைய படங்கள் வேலை செய்திருந்தாலும் இயக்கம் சார்ந்த இதுதான் முதல் படம். இதில் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டீர்கள்? எழுதும் போதே படத்தை நீங்கள் தான் இயக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததா? 96 எல்லாமே சவால் தான், எதுவும் ஈஸியாலாம் இல்லை. நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்த நான் இது பண்ணிக்கிட்டேன். என்னென்னா, நான் இதை டைரக்ட் பண்ணணுன்னு முதல்ல எழுதிட்டு இந்த கதையை வந்து நான் பக்ஸ்கிட்ட கொடுத்துடலான்னு தான் இருந்தேன். ஏன்னா அவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கான், டைரக்ட் பண்ணுங்கிற ஆர்வம் இப்போயும் இருக்குது, அதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு. ஸோ அவன்கிட்ட கொடுத்துடலாம், அவன் டைரக்ட் பண்ணட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் சேதுட்ட கதை சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, யார்ட்டையும் கொடுக்காதீங்க, நீங்களே டைரக்ட் பண்ணுங்கள், ஏன்னா வேறு யார்ட்டையாவது கொடுத்தா அதோட தன்மை போயிடும், நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னாப்புல. ஸோ அந்த ஒரு 2-3 நாள் யோசித்தேன். திடீர்னு டைரக்ஷன் பண்ணணுன்னா எனக்கு அது பிடிக்காது, வேறு பெரிய அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அது கேமராமேன்னா நம்ம உண்டு, கேமரா உண்டுன்னு இருக்கலாம், டேரக்டரோட மட்டும் கம்யூனிகேட் பண்ணால் போதும். இப்போ நிறைய பேரை நம்ம கட்டி மேய்க்க தேவையில்லை. இதுன்னா ஒரு 100 பேர் வந்து நம்மளுடைய இதுக்கு வெயிட் பண்ணுவாங்க, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வெயிட் பண்ணுவாங்க, நம்ம தான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கணும். அது நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வேறு இருந்தது. என்ன யோசிச்சேன்னா, நான் சில நல்ல டேரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணிட்டேன் கேமராமேனாக. பாலாஜி, பாண்டியராஜ், எஸ்ஆர் பிரபாகர். ஸோ இவங்க எல்லாருமே தே ஆர் வெரி குட் டைரக்டர்ஸ். அவங்களோட ஆளுமை வந்து சொல்ல தேவையில்லை, அவங்க படங்களே அதுக்கு சாட்சி. அவங்கெல்லாம் எப்படி டீல் பண்ணாங்க, ஏன்னா அவங்களும் படம் பண்ணவங்க தான். அவங்க படம் பண்ணும்போது நான் கேமராமேனாக அவங்க கூட இருந்திருக்கேன். ஸோ அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கிட்டேன். ஏன்னா பல பிரச்சனைகள் வரும், ஆனால் அது நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் அது ஏன்ட்ட வராது, அவங்கள்ட்ட வரும். அவங்க கஷ்டப்படுறத பார்த்துருக்கேன், அவ்வளோதான். நேரடியாக என்னால் ஒன்றும் பெருசாக ஹெல்ப் பண்ண முடிஞ்சதில்லை. கேமராமேனாக வேணால் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க எப்படிலாம் ஹேண்டில் பண்ணாங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கிட்டேன். சரி, வேறு இதில் ரொம்ப யோசித்தா வேலைக்கு ஆகாது, நம்ம உண்மையாக இருப்போம், அதிலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, கேமராமேனாக இருந்ததுனால கொஞ்சம் அந்த திட்டமிடுதல்னு சொல்லுவோம்ல, பிளானிங், பட்ஜெட்டிங், இது கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த சீனுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், எந்த டைமில் ஆரம்பித்தா எப்படி முடிக்கலாம், யாரை எப்போ வர சொல்லணும், யாரை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த ஒரு புரிதல் இருந்தது. இது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. மினிமம் ஆக்டர்ஸ் தான் படத்தில், பட் அந்தந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சொல்கிறது, அவங்கள எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது, ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் அந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம கேட்டு வாங்க முடியும். நம்ம அவங்கள போட்டு அலக்கழித்து நம்ம ஒரு நல்ல நடிப்பை வாங்கிட முடியாது. ஸோ அதுக்கு கேமராமேனாக கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டேன். அதாவது அவங்க உள்ளே வரும்போது எதுவுமே மாறக்கூடாது, எல்லாம் ரெடியாக இருக்கணும். வந்தாங்கன்னா ஃபுல் சீன் முடிக்கிற வரைக்கும் எதையுமே மாற்றக்கூடாது, மல்டிபிள் கேமராஸ் வச்சுக்கிறது. ஸோ ரொம்ப டஃப்பான பர்ஃபார்மன்ஸ் சீனில் 2 கேமரா ஓடும். ஸோ ஒரு தடவை நடித்து முடித்தாங்கன்னா சீனே முடிஞ்சிடும். அந்த மாதிரிலாம் நிறைய இந்த படத்துக்குன்னு சில பிளானிங் கொஞ்சம் பண்ணிக்கிட்டோம். பாலு மகேந்திரா போன்றோர் அவர் இயக்குகிற படத்திற்கு அவரே ஒளிப்பதிவாளராக இருப்பார்கள்.
நீங்கள் அது போன்ற முயற்சிகளில் இறங்காததற்கு என்ன காரணம்? பண்ணக்கூடாதுங்கிறதுல முடிவாக இருந்தேன். அதாவது அது பாலு மகேந்திரா சார் வந்து ஹீஸ் எ லெஜண்ட். அவர் அது லெஜண்ட்னா அவர் வந்து அவருடைய கடைசி காலத்தில் நம்ம ஒரு லெஜெண்டுன்னு ஒத்துக்கல, அவருடைய ஆரம்ப காலத்தில் அதை ஒத்துக்கிட்டோம். அவர் ஹீ ஸ்பெஷல், வி ஆர் நாட் ஸ்பெஷல், வி ஆர் ஃபிலிம் மேக்கர்ஸ், அவ்வளோதான். ஸோ அது 2 வேலையை நம்ம செய்கிறதுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத வம்பு, அது பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய சஜஷன். இன்னொன்று, நான் கேமராமேனாக இருந்து டைரக்டர் ஆனதாக நான் எடுத்துக்கல, நான் ரைட்டர் ஆனதுனால தான் டைரக்டர் ஆகிட்டேன். ஸோ நம்ம அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு இது. ஸோ டைரக்ஷனுங்கிறது அது ஒரு பெரிய பொறுப்பு, அதுக்கு அடுத்தபடியாக கேமராமேனாக பண்ணுறதும் பெரிய பொறுப்பு. இது 2ஐயும் தலையில் சுமந்துட்டு போனோம்னா 2மே நம்மளால் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும், முழுமையாக பண்ண முடியாது. இன்னொன்று, நமக்கு என்ன கேமராமேனுக்கா பஞ்சம், அது எனக்கு என் நண்பர்களே நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.